ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் லெஜெண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில பேரால் வாக்கிங் போக முடியுது, அதை வாக்கிங் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. சில ஏஜ் ஆன பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 40 இயர்ஸ் மேலே 50 இயர்ஸ் மேலேயே என்னன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி வாக் பண்ணியிருந்த வாக்கிங் இப்போ வாக்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. தத்தி நடக்கிறது, இல்லை ஷார்ட் ஸ்டெப்பாக வச்சு நடக்கிறது. என்னால் பஸ் ஏற முடியல. சில பேரால் கார் உள்ள கார் எடுத்து வைக்க முடியல. சில பேருக்கு ஸ்டெப்ஸ் ஏற முடியல. அந்த வாசப்படி பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உள்ள போகும்போது தடுக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக சில எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மசிலோட ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும். ஸோ முட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஹெட் ஜாயிண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை முதுகு தண்டு வளைஞ்சிருக்கா, இல்லை நேரவா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் இந்த வீடியோ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வாக் பண்ணுறீங்க, என்னால் வாக் பண்ண முடியுது, ஆனால் என்னால் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண முடியல, ஸ்டெப்பை லாங்காக எடுத்துக்க முடியல, பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கான எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஸோ நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறதுக்கு மசிலோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? வாங்க, நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட தாராளமாக கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஓகே, செகண்ட் ஒன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, செகண்ட் பார்த்தாச்சா? இப்போ தேர்ட் ஒன் காலை ஒரு கால் பெண்ட் பண்ணிட்டு ஒரு காலை தூக்கி இருக்கணும். 1 2 3 4 5. இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக 5 கவுண்ட்ஸ் பண்றேன். சரிங்களா? இது எல்லாமே நீங்க 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணலாம். நீங்க மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் பண்ணலாம். 5. சரிங்களா? இப்போ நம்ம வச்சோமா, ஒரு காலை பெண்ட் பண்ணி ஒரு காலை தூக்கி இருக்கணுமா? இப்போ அந்த காலை கொஞ்சம் லேட்டரலா வச்சுட்டு இப்படி ரொட்டேட். 1 2 3 4 5. ஓகே, அதே போல இந்த 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் காலை பெண்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. இந்த எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இடுப்போட ஜாயிண்ட்டும் மசிலும் இங்க இருக்க மசில்ஸும் கொஞ்சம் ரிப்ளேஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த ஹெவினஸ் தெரியும் போது சிட்டிங்ல சில எக்ஸசைஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சிட்டிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா கால் வச்சுட்டு இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அதே போல 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ மற்ற எல்லா எக்ஸசைஸுமே 3 டைம்ஸ் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹீல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீலை இந்த ஷின் போன் டிராக் பண்ணி 1 2 3 4 5. ஓகேவா? அதே போல 1 2 3 4 5. நான் பண்ண ஸ்பீட்லயே பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ஸ்லோவா பண்ண அவசியம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வாக்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது நீங்க பாப்பீங்க. சில பேர் பேரலிங் கேட்டது தத்து நடக்கிறது இருக்கு, இந்த சாய் நடக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் டெய்லி பண்ணினாலே போதும். ஒரு 2 வீக்ஸ் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்லாவே ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுவீங்க. இல்லை படி இறங்குறது, இல்லை வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நீங்கள் சீக்கிரம் டயர்ட் ஆகாமல் இருக்கிறது, சரிங்களா? புற்றுள் இருந்தால் கூட அழகாக மேலே காலத்துக்கு வச்சு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சித்திக்கு சொல்லி கொடுத்துருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, ஓல்டேஜ் பீப்புளுக்கு யாராக இருக்குங்களோ, இல்லை வீட்டில் ஃபேமிலிக்கு வந்து யாருக்கா அந்த பிரச்சனை இருக்கலாம், வெளியே சொல்லாமல் இருக்கலாம், ஸோ அவங்களாம் அது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பை. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.